தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். நீ என் பாக்கெட்டில் இருக்க காசு எடுத்து நீ அடுத்தவனுக்கு தானம் பண்ணால் நான் உன்னை என்னன்னு பார்ப்பேன், பெரிய பாரி வில்லன்னு பார்ப்பேனா? சப்புன்னு ஒரு அறை விட்டுருவேன். உன் பாக்கெட்டில் இருக்க காசு எடுத்து நீ மக்களுக்கு உதவி செஞ்சாதான் நீ வள்ளல், புரியுதா? நீ ஏன் பாக்கெட்டில் இருந்து, அதாவது மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு பீத்திக்கிற 1000 ஓவா கொடுத்தேன் அதில் 2 அமைச்சர் ஃபுல்லாக ரெண்டுமே பலபலன்னு இருக்க ஃபேனில் வெளியே போட்டிருக்க 1000 ரூபா வந்துருச்சான்னு கேட்குறேன்னா எவ்வளோ எகத்தான இருக்கணும். தன் பிள்ளையை எப்படி ரெட் ஜெயினுக்கு ஓனர் ஆக்குறது, அப்புறம் தன் பிள்ளையை அங்கேருந்து எடுத்துகிட்டு எப்படி தன்னுடைய பேர பிள்ளையை கொண்டு வர்றது, அதானே மக்களுக்காக முதலமைச்சர் பெருந்தன்மையோடு செய்த ஒரு செயலை நீ சொல்லி பார்ப்போம். யாருமே இந்த இறப்பை வச்சு அரசியல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ முரசொலியில் அடுத்த நாளே நீ அவ்வளவு திட்டவட்டமாக 41 பேர் இருந்ததற்கு விஜய் அவர்கள் தான் காரணம், எப்படி தளபதி விஜய் அவர்கள் தான் காரணம் நீ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேனாக்கா எந்த அளவுக்கு குறுகிய உள்ளமும் ஒரு குரோத புத்தியும் இருக்குன்றதான் சுட்டி காட்டுறாங்க. நீங்கள் எத்தனை நபர்கள் இங்கே காவு கொடுத்துருக்கீர்கள், எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை செஞ்சுருக்கீங்க, கோப்பங்காலம் தாத்தங்காலம் பேரங்காலம் வரைக்கும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு என்டையர் ஹிஸ்ட்ரி எடுத்து போடணும்னு வச்சுக்கிங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி ஒரு தனி மனிதனுக்கு கப்பல் ஓடுது தம்பி, அப்படியா? கப்பல் 2 கப்பல் ஓடுது. யார் குடும்பத்திலேருந்து யாரெல்லாம் அதில் பார்ட்னர்லாம் எனக்கு தெரியும். எங்கெங்கே போகுது, உலக நாடுகள் முழுக்க என்னென்ன செஞ்சுருக்கீங்க, என்ன மாதிரியான வர்த்தகம் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். நாங்களாம் ஏற்கனவே தமிழ்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா? நீ எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம். யார் தமிழன்றதெல்லாம் எங்களுக்கு தமிழர் யாருன்னு தெரியும். இங்கே பிற மொழி ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு இங்கே யார் யார் ஆடுறான்றது எங்களுக்கு தெரியும். நீ நாம் தமிழர்னு சொல்லிட்டு எந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிற, யார் வீட்டில் போய் உட்காந்துருக்கிற, யார் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியும். மாணவ பிள்ளைகளை ஒரு பக்கம் குடிக்க விடுறது, இன்னொரு பக்கம் சாதி ரீதியினால் பிளவுபட விடுவது, சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வை செய்வது, இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கோ சென்றாக்கள் பாதுகாப்பு இல்லை, பாலியல் ரீதியாக துன்பத்தில் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது, சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது, வருமானம் இல்லை, அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. இந்த லட்சத்தில் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போய் நீ எக்ஸாம் எழுதுனா என்ன அர்த்தம்? ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கண்ணா. வணக்கம் தேவ். ஆனால் தாவிக்கோட பொதுக்குழு கூட்டம் நடந்துச்சு, நிறைய விஷயம் நடந்துச்சு, நிறைய பேர் பேசினாங்க. ஆதவர்ஜனா பேசினார், புஷியானந்த் பேசினார், தலைவர் திரு விஜய் பேசினார். என் கேள்வி என்னன்னா, திரு விஜய் அவர்கள் பேச போகும்போது குறுகிய மனம் கொண்ட முதல்வர் அவர்களுக்கு சில கேள்விகள்னு சொல்லிட்டு அவர் பாட்டு பேச ஆரம்பிச்சாரு. முதல்வர் என்ன அவ்வளோ குறுகிய மனம் கொண்டவரா? அது என்ன குறுகிய மனம் கொண்ட முதல்வர்? ஏன் அந்த வார்த்தையை சொல்லணும்? உனக்கு எப்படி தெரியுது பார்த்தா? அவர் பெருந்தன்மை உடைய ஒரு மாதிரி தெரியுதுண்ணா. இதில் பல விஷயம்னா தப்பா தோணுதுரா? அப்படி இல்லைண்ணா, 1000 ரூபா கொடுக்குறாரு, மக்கள் நலனுக்காக நிறைய உழைக்கிறாரு. யாருக்கு இல்லை, மகளிர் உரிமை தொகை சொல்றீங்க. யார் காசுல இருந்து? அரசு பணம், மக்கள் பணம், அவரு சொந்த பணத்துல சேர்த்து கொடுக்கல. அப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்க, நீ என் பாக்கெட்டில் இருக்க காசு எடுத்து நீ அடுத்தவனுக்கு தானம் பண்ணால் நான் உன்னை என்னன்னு பார்ப்பேன், பெரிய பாரி வில்லன்னு பார்ப்பேனா? சப்புன்னு ஒரு அறை விட்டுருவேன். உன் பாக்கெட்டில் இருக்க காசு எடுத்து நீ மக்களுக்கு உதவி செஞ்சாதான் நீ வள்ளல், புரியுதா? நீ ஏன் பாக்கெட்டில் இருந்து, அதாவது மக்கள் பணத்தை எடுத்து கொடுத்துட்டு பீத்திக்கிற 1000 ஓவா கொடுத்தேன் அதில் 2 அமைச்சர் ஃபுல்லாக ரெண்டுமே பலபலன்னு இருக்க ஃபேனில் வெளியே போட்டிருக்க 1000 ரூபா வந்துருச்சான்னு கேட்குறேன்னா எவ்வளோ எகத்தான இருக்கணும். சரி, வேற என்ன அவருக்கு பெரிய பணந்தன்மை மனசு இருக்கு? முதல்ல இலவசமாக பஸ்ஸு போகிறாங்க, பெண்கள்லாம் போகிறாங்க, மகளிர் விடியல் பயணம் போகிறாங்க. யார் காசில் கொடுத்த? அதுவும் வரி பணம் தான். சரி, ரைட்டு. மூணாவது பார்த்தீங்கன்னா, மாணவிகளுக்கு கூட 1000 ரூபா கொடுக்குறாங்க, மாணவர்களுக்கு கொடுக்குறாங்க. நாள் முதல்வன் திட்டம் இருக்கு. யார் காசுல கொடுத்த? எல்லாமே மக்கள் வரி பணம்னா. அப்புறம் என்ன உனக்கு நீ பரந்தன்மையா நீ செஞ்சதுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட சொல்லு. இந்த திட்டத்தை தீட்டி மக்களுக்காக உழைக்கிறாங்களே, அதுக்காக சொன்னேன். திட்டத்தை தீட்டி மக்களுக்காக உழைக்கிறாருல, ராப்பகலாம் உழைக்கிறாரு, அதுக்காக அவர் பெருந்தன்மை உடையவர்னு நான் சொல்றேன். என்ன திட்டம் தீட்டினார் சொல்லு. அதான் சொல்றேன்ல, தன் பிள்ளையை எப்படி ரெட் ஜெயினுக்கு ஓனர் ஆக்குறது, அப்புறம் தன் பிள்ளையை அங்கேருந்து எடுத்துட்டு எப்படி தன்னுடைய பேர பிள்ளையை கொண்டு வர்றது, அதானே மக்களுக்காக முதலமைச்சர் பெருந்தன்மையோடு செய்த ஒரு செயலை நீ சொல்லு பார்ப்போம். அவர் காசுல ஏதாவது உருப்படியாக ஒன்று செஞ்சிருக்காரு. இப்போ தளபதி விஜய் 1000 விஷயங்கள் அவர் காசுல செஞ்சிருக்காரு நான் சொல்ல முடியும். மாணவர்களுக்கெல்லாம் தங்கம் வைரம் பணம் கொடுத்ததா இருக்கட்டும், பல விஷயங்கள் இருக்குது. தொடர்ச்சியாக 93லேருந்து ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அவர் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய பல விடயங்களை பேச முடியும். அதுபோல் முதலமைச்சர் செய்து என்ன, நீங்கள் குறுகிய மனம்னு ஏன் விஜய் அவர்கள் கோட் பண்ணுறாருனாக்கா, யாருமே இந்த இறப்பை வச்சு அரசியல் செய்ய மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ முரசொலியில் அடுத்த நாளே நீ அவ்வளவு திட்டவட்டமாக 41 பேர் இருந்ததற்கு விஜய் அவர்கள் தான் காரணம், எப்படி தளபதி விஜய் அவர்கள் தான் காரணம் நீ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேனாக்கா எந்த அளவுக்கு குறுகிய உள்ளமும் ஒரு குரோத புத்தியும் இருக்குன்றதான் சுட்டி காட்டுறாங்க. இதில் பெரிய மிஷின் சின்ன மிஷின் கண்டவனெல்லாம் வச்சு கண்டபடி பேச விடுறது. நீங்கள் எல்லாம் புலனாய்வு புலிகள்னு சொல்லிட்டு இங்கே ஆற்ற வேண்டியது. தம்பி, நான் திரும்பவும் சொல்கிறேன், ரொம்ப நாகரிகமாக ரொம்ப பொறுமையாக நம்ம போய்கிட்டு இருக்கிறோம்.
நமக்கெல்லாம் விளையாட தெரியாத இறங்கி கிரவுண்டில் நாங்கள் இறங்கி விளையாட மாட்டோமா? ஏய், கிரவுண்டில் நாங்கள் எல்லாம் விளையாண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் களத்தில் நிற்கிறோம். உங்களை மாதிரி இந்த சலசலப்புக்கெல்லாம் ஓடி ஒளிகிற ஆட்கள் நாங்கள் கிடையாது. நாங்கள் திரும்பவும் சொல்கிறோம், உங்களை விட டெக்னாலஜியில் நாங்கள் அட்வான்ஸ்டாக இருக்கணும். பசங்க இருக்காங்கல்ல, வெல் அட்வான்ஸ்டு. உங்களை பற்றின தரவுகள் எடுப்பதும் சரி, உங்களை விட வீடியோ எங்களுக்கு ரெடி பண்ண தெரியும். நீங்கள் பிணங்கள்லாம் மகாபலிபுரம் வர மாதிரி செஞ்சீங்கல்ல, நாங்கள் செஞ்சோம்னு வச்சுக்கேன், எத்தனை பேர் முக்காடு போட்டு எங்கெங்கே போகணுன்ற வரைக்கும் ஏயில் வர வச்சுருவோம் நாங்களும். புரிஞ்சுக்கோ, நீங்கள் எத்தனை நபர்கள் இங்கே காவு கொடுத்துருக்கீர்கள், எந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை செஞ்சுருக்கீங்க, கோப்பங்காலம் தாத்தங்காலம் பேரங்காலம் வரைக்கும் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு என்டையர் ஹிஸ்ட்ரி எடுத்து போடணும்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு குடும்பத்திலும் எப்படி ஒரு தனி மனிதனுக்கு கப்பல் ஓடுது தம்பி. அப்படியா? கப்பலா? கப்பல் 2 கப்பல் ஓடுது. யார் குடும்பத்திலேருந்து யார் யாரெல்லாம் அதில் பார்ட்னர்லாம் எனக்கு தெரியும். எங்கெங்கே போகுது, உலக நாடுகள் முழுக்க என்னென்ன செஞ்சுருக்கீங்க, என்ன மாதிரியான வர்த்தகம் செஞ்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எத்தனை பேருக்கு எத்தனை காலேஜ், எத்தனை ஹோட்டலு, எத்தனை பிஸ்னஸ் பண்ணிருக்கீங்க, எங்கேருந்து வந்தது, அதுக்குள்ளே என்னென்ன சமாச்சாரங்கள் நடக்குது, எதுவுமே தெரியாமல் இருக்கிறோம். எவ்வளோ பெரிய லீகல் இல்லீகல் பிஸ்னஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எதுவுமே தெரியாமல் தான் உட்காந்துருக்கோம் அரசியல் காலத்துக்குள்ளே. நாங்கள் சிலவற்றை தொடாமல் அமைதியாக செல்கிறோம். அரசியலை மட்டும் நாங்கள் அரசியலாக எதிர்கொள்ள வேண்டும். மக்களுக்கு ஒரு நல்லது கொடுக்கணும்னு நினச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். நீங்கள் தேவையில்லாமல் தளபதியை போட்டு தொடுறது, அடிக்கிறது, வன்மத்தை கக்கிறது, அவரை முடக்கணும்னு நினைக்கிறது, அவரை பற்றி பர்சனலாக அவதூறு பேசுகிறது, அவர் பர்சனல் லைஃப்பை கொடுத்து கேவலமாக பேசுகிற வேலையை செஞ்சிங்கனாக்கா, திரும்பி நாங்கள் இறங்கி செய்ய ஆரம்பித்தோன்னாக்கா தாக்கு பிடிக்க மாட்டேன் தம்பி. ரன்னிங் ரேஸில் இனிமேல் நீங்கள் ஓடி ஜெயிக்க முடியாது. வயசாகி போச்சுல. நீங்கள் வயசாகி போச்சுன்னு சொல்லிட்டீங்க. அதே மாதிரி ஆதவர்ஜுனா ஒன்று சொன்னார். என்னன்னா, துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் வந்து வேலூரில் வாக்கிங்லாம் போகிறாரு. ஏதோ 2-3 பேர் தான் வந்து கையெல்லாம் கொடுக்குறோம், கூட்டமே இல்லை. எங்கள் தலைவர் விஜய் வந்து யாருங்கன்னா பார்த்தீங்கன்னா ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிறாரு. ஏற்கனவே ஸ்தம்பிச்சு போனது ஏற்கனவே நாடே பார்த்துச்சு. திரும்பவும் அந்த சம்பவம் நடக்கணுமாண்ணா? தம்பி, நீங்கள் அவர் நடந்து போனாக்கா கூட்டம் வரும், ஸ்தம்பிச்சு போச்சு. உள்ளுக்குள்ளே எந்த களவாணி பையன் வந்தால் அது வந்து கலவரமாக மாறுன்றது நாட்டு மக்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிஞ்சிடும். அதனால தான் கரூரில் நீ ரவுடி பையனை சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆதவர்ஜுனா பேசினார். பார்த்தீங்களா? 6 மாதம் தான், அதுக்கப்புறம் ஆட்சி மாறும் காட்சியும் மாறும்னு சொல்லி ரொம்ப கிளியர் கட்டாக ஒரு வார்னிங் கொடுத்துருக்காருன்னும் பொழுது, இங்கே நம்ம நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியும் நம்ம பார்க்குறோம். நீங்கள் வந்து யார் யாருக்கெல்லாம் ஃப்ரேம் வைக்கிறீங்க, என்ன மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரியான ஒரு அரசியல் நீங்கள் கையில் எடுக்கிறீங்க, கட்டமைக்கிறீங்கன்றது எல்லாம் தெரிந்த பிறகு தான் நாங்கள் அரசியல் களத்துக்குள்ளே எல்லாம் நிதானமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். உங்களை போல எங்களுக்கு அக்ரஸிவாவோ இல்லை வேறு மாதிரி செயல்படுவதற்கு 5 நிமிஷம் போதும். தம்பி, வாரியர்ஸ்ட்டை தளபதி சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் சொன்னாலே செய்வாங்க பல விஷயம், இறங்கி செய்வானுங்க. ஆனால் தளபதி அதை விரும்பலைன்றதுனால தான் நான் அதை பேசலை. நீங்கள் வந்து ஆனால் தொடர்ச்சியாக தளபதிக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க, அவரை மீண்டும் மீண்டும் வேறு மாதிரியான விஷயத்துக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குறீங்கன்னு வச்சுங்களேன். அப்புறம் வந்து ஆமாம் அண்ணே மன்னிச்சுங்கண்ணேன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கிட்டு வேலை செய்ய சொல்லிடுவேன். பசங்களை செஞ்சாங்க செதைச்சி விட்டுருவானுங்க. நீங்கள் இந்த மாதிரி என்ன, இந்த தயிர் வடை தூக்கிட்டு சப்பளை கட்டியை தூக்கிட்டு மெரினா பீச்சுக்கு போனோமா, வடையை சாப்பிட்டோமான்னு அமைதியாக இருக்கணும். அதை விட்டு நீங்கள் ஊருக்குள்ள வந்து உளுத்தம் பருப்புனால ஊறிட்டோம், உப்பிட்டோம், ஆள் இல்லாதனால ஆடிட்டோன்னு சொல்லிட்டு செஞ்சேன்னு வச்சுக்கேன், கல்லில் வச்சு ஆட்டுக்களை நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்டுருவேன். பார்த்துக்க. ஆனால் இந்த பொதுக்குழு பற்றி நம்ம நிறைய பேசிட்டோண்ணா. நம்ம திரு சீமான் அவர்களை பற்றி நம்ம கொஞ்சம் பேசுவோம். ஒரு இதுக்கு பேசாமே தான் இருக்கலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க. சர்ச்சில் போயிட்டு திரு சீமான் அவர்கள் சொல்கிறாரு, அது அவர்கிட்ட கேட்குறாங்க, கிறிஸ்தவர்கள் ஓட்டெலாம் தாவேக்காக தான் போகுமாவே அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை அப்படின்னா தான் கிறிஸ்தவர்கள் தான் மதமாக தான் புரிஞ்சிருப்பீங்கன்னா நீங்கள் தாவேக்காக்கே ஓட்டு போடுங்க, தமிழனாக இருந்தால் எனக்கு ஓட்டு போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வாட்டி இல்லைன்னா நான் அடுத்த வாட்டி நான் வரேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாருண்ணா. அது எப்படி பார்க்குறீங்க? அதில் அது சொல்லிட்டு தமிழ்னா இருந்தால் என் கூட வா. ஆமாம், தமிழனாக இருந்தால் மட்டும் நீ என்கிட்ட வா, நீ மதமாக புரிஞ்சு கிடக்குறியா, நீ விஜய்க்கு போடு யாருக்கோ போடு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. தமிழில் இருந்தால் உங்க கூட வந்து என்ன செய்ய? தமிழ் உணர்வோடு நீ என்கிட்ட வா, தமிழ் தேசியவாதியா நீ என்கிட்ட வான்னு அர்த்தம். உணர்வோடு வர்றதுக்கு நீ என்ன இல்லை நான் என்னன்னா நீங்கள் எவ்வளோ கேட்குறேன்ப்பா, உணர்வோடு வர்றதுக்கு நீ என்ன, இல்லை நாங்கள் யார் என்னன்னு கேட்குறேன், வேற ஒன்றும் புரியல எனக்கு. சொல்கிறார், அந்த தமிழ் உணர்வோட நீ என்கிட்ட வா, நாம் தமிழர் அப்படின்றாரு. நாங்களாம் ஏற்கனவே தமிழ்னு எங்களுக்கு தெரியும், புரியுதா? நீ வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க வேண்டாம் யார் தமிழன்றதெல்லாம். எங்களுக்கு தமிழர் யாருன்னு தெரியும். இங்கே பிற மொழி ஆதிக்கத்தை வைத்துக்கொண்டு இங்கே யார் யார் ஆடுறான்றது எங்களுக்கு தெரியும். நீ நாம் தமிழர்னு சொல்லிட்டு எந்த சித்தாந்தத்தில் பயணிக்கிற, யார் வீட்டில் போய் உட்காந்துருக்கிற, யார் கூட சேர்ந்து பயணம் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியும். நீங்கள் விஜய் அவர்களை இப்போவும் வந்து சாதி அரசியலாக கோட் பண்ணிகிட்டு இருக்காங்க தொடர்ச்சியாக. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்த்தரோட கூட்டணின்னு சொல்லி ஒரு புத்தகம் வந்து பதிவு போட்டுச்சு. இன்னொருத்தர் வந்து ஜோசப் விஜய்னு இந்த பிஜேபிக்காரன் ஆரம்பித்தான். இன்றைக்கு சீமான் அதே டோனை தான் எடுக்கிற. நீ என்ன எடுக்கிற? கிறிஸ்தவராக இருந்தால் நீங்கள் விஜய் அவர்கள் ஓட்டு போடுங்கள், தமிழராக இருந்தால் எனக்கு ஓட்டு போடுங்க. கரெக்டா? உனக்கு ஓட்டு போட்டு உருப்பாம போகிறதுக்கா நான் கேட்குறேன். 8% ஓட்டு வாங்கியிருக்காருண்ணா. யாருனால வாங்கினாரு? அவரோட உழைப்புனால. அவரோட உழைப்புனாலண்ணா.
சரி பார்த்துருவோம் அந்த வாட்டி அவருடைய உழைப்பை. அப்படியா? இந்த வாட்டி ஏன்னா ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க, நாம் தமிழரே வந்து கட்சி கூடாருமே காலியாக போகுது அப்படின்ற மாதிரி தாவேகாவினர் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு உங்களுக்குலாம் என்னடா கொள்கை இருக்குது அப்படின்ற மாதிரி நாம் தமிழர் விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்பயுமே தம்பி முட்டாளோடு வாதிடுவது என்பது ஏற்புக்குரியது கிடையாது. அவன் வந்து முட்டாள் தான் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஒதுங்கிக்கணும். அவன் வந்து என்ன பண்ணுவான், முட்டாள்தனமாக கண்டதெல்லாம் பேசுவான். சேற்று எள்ளி வாரி கொண்டு அவன் வந்து செகதியில் நடப்பான். நமக்கு அது வேலை கிடையாதுல்ல. நமக்கு 1000 வேலை இருக்கணும் போது நம்மளுடைய அரசியலேருந்து பார்த்துட்டு போயிடணும். நீங்கள் அடிக்கடி கேட்பீங்க, பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்து அமைச்சர் என்னென்ன பண்ணுவார், நீங்கள் என்ன பண்ணியிருக்காருன்னு நிறைய விஷயம் கேட்டிருக்கீங்க. என்ன பண்ணியிருக்காங்க நான் தான் பார்த்தேன் கரூர்லையா. போயிட்டு பார்த்தாருண்ணா, இறந்தவங்களை போயிட்டு நல்லா விசாரிச்சாரு. அப்புறம் போய் ஏன்டா இப்படி விசாரிச்சாரா? டேய் இறந்தவங்களை நல்லா விசாரிச்சாரு. செய்யக்கூடிய ஆளுதான், செய்யக்கூடிய ஆளுதான். காயமாட்ட அடிப்பட்டவங்களை போய் நல்லா விசாரிச்சார். நான் ஏதோ மிஸ் ஆகி வந்துருச்சுன்னா அதை போய் என்ன சொல்லியிருக்காருன்னா, 12ஆம் வகுப்பு அக்கௌண்டன்சி தேர்வுக்கு கால்குலேட்டர் எடுத்து செல்ல அனுமதி அப்படின்னு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? எதுக்கு? இனிமேல் எக்ஸாமுக்குலாம் வந்து கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகலாமா சரி அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் பேட்டி கொடுத்துருக்காரு. எதுவுமே செய்யலை, நீங்களே செஞ்சிருக்காருல்ல. மாணவர்களுக்குலாம் வந்து யூஸ் ஆகும். கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போவாங்க, நல்லா மார்க் வாங்குவாங்க, நல்ல காலேஜில் போய் வருவாங்க. முதல்ல அவங்கள படிக்க விடுங்க. மாணவ பிள்ளைகளை ஒரு பக்கம் குடிக்க விடுறது, இன்னொரு பக்கம் சாதி ரீதியினால பிளவுபட விடுவது, சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வை செய்வது. பிள்ளைகள் வந்து இங்கு பெற்றோர்கள் வந்து நல்ல முறையில் சம்பாதித்து அந்த பிள்ளைகளை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கீங்களா? பெற்றவனும் குடிக்கிறான், கூட பிறந்தவனும் குடிக்கிறான். இந்த பிள்ளைகளுக்கு பள்ளிகளுக்கோ கல்லூரிகளுக்கு சென்றாக்கள் பாதுகாப்பு இல்லை. பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சமூக ரீதியான ஏற்றத்தாழ்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வருமானம் இல்லை, அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுகிறது. இந்த லட்சத்தில் கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போய் எக்ஸாம் எழுதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் எந்த மாதிரியான சமூகத்தை இங்கே உருவாக்க வைத்திருக்கிறீர்கள்? +1 எக்ஸாமே கேன்சல் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். +1 பப்ளிக் எக்ஸாமையும் கேன்சல் பண்ணிட்டாங்க. தம்பி, அன்பில் மகேஷுக்கு பள்ளி கல்வித்துறை என்றது சரியான துறையா? முதல்ல சரி இல்லைன்றீங்களா? நல்ல துறை தானே, நல்ல அமைச்சர், நல்ல இலாக்கா, நல்லவர் தான் வரும். இலாக்கா நல்லதுப்பா. அதில் உங்களுக்கு சரியான, நீங்கள் சரியான ஆளா அதுக்குன்னு நான் கேட்குறேன். ஏன் எப்படி இல்லைங்கிறீங்க? அவரும் நல்லா படித்த மனுஷன் தான். MBA கூட படிச்சிருக்காரு, நான் போஸ்ட் கிராஜுவேஷன் வரைக்கும் பண்ணியிருக்காரு. நல்லா படித்த மனுஷன். ஏன் பள்ளிக்கல்வித்துறைக்கு தகுதியான ஆள் தான் அவர். என்ன இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறார் இது வரைக்கும்? எத்தனை அரசாங்க பள்ளிகளை நீங்கள் வந்து இது வரைக்கும் மேன்மைப்படுத்தி இருக்கிறீர்கள்? இவர் வந்ததுக்கு பிறகு 207 ஸ்கூல் மூடிருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் மூடப்பட்டிருக்கு. அப்போ டோட்டல் ஃபெயிலியர்னு உங்களுக்கு புரியுதா? துறை சார்ந்த புரிதலோ அறிவோ கிடையாது. அந்த அரசாங்க பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து கொண்டே வருகிறது. 207 ஸ்கூலை மூடிருக்கீங்கன்னு சொல்லும் பொழுது அப்போ பிள்ளைகள் தரமான முறையில் கல்வி கற்பதற்கோ தரமான சூழலை உருவாக்குவதற்கோ நீங்கள் தவறி இருக்கிறீங்க. போதிய பாதுகாப்பு இல்லாமல் தொடர்ச்சியாக பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல்கள் பள்ளிகளில் நடந்து கொண்டே இருக்கிற பொழுது அப்போ பாதுகாப்பு குறைபாடும் இருக்கிறது. ஊட்டச்சத்து கொடுப்பதிலேயோ அல்லது வந்து நீங்கள் சோறு போடுவதிலேயோ பெருமிதம் கொள்வதிலோ எல்லாம் பெருமை கிடையாது. போதிய சூழலை ஏற்படுத்த வேண்டும். ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எதற்காக இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு உங்களுடைய ஆட்சியின் காலகட்டத்தில் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்னால ஏற்படக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னால மாணவர்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு இருக்குது. இந்த 5 வருஷத்தில் நீட் பயிற்சிக்காக நீங்கள் இது வரைக்கும் எடுத்த முன்னெடுப்பு என்ன? அரசாங்கம் இது வரைக்கும் நீட் பயிற்சிக்காக நீங்கள் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், அரசாங்கமே வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை வந்து நிர்ணயிச்சு இதுதான் ஃபீஸு. குறிப்பாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் இருக்க பிள்ளைகளுக்கோ ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்க பிள்ளைகளுக்கோ நீட்டுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போடக்கூடாது என்பதை ஏன் ஒரு அரசாங்க ஆணையாக நீங்கள் வெளியிடலை? அப்போது ஒரு கல்வியை வணிகமாக வர்த்தகமாக மாற்றி வச்சுருக்கிறீங்க. இதை தாண்டி வந்து எந்த இடத்திலாவது இது வரைக்கும் மாணவ பிள்ளைகளுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்வதற்கோ அவர்கள் பெற்றோர்கள் நல்ல முறையில் அந்த சூழலில் பிள்ளைகள் வளர்க்குறாங்கிறதுக்கோ ஒரு சர்வே எடுத்திருக்கீங்களா? அது வரைக்கும் எடுக்கலை. ஏன் எடுக்கலை? அவர்கள் எந்த அளவுக்கு உளவியல் சிக்கலில் இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்டமைப்புக்குள்ளே அவர்கள் எப்படி சிக்கி தவிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை இது வரைக்கும் ஒரு சர்வே எடுக்கலை. குடிக்கிறதுக்கு ஒரு சர்வே எடுக்கிறீங்க, டாஸ்மார்க்குக்கு நீங்கள் வந்து டார்கெட் கொடுக்குறீங்க. இது வரைக்கும் பள்ளிக்கல்வித்துறை எந்த முன்னெடுப்பை எடுத்து எதை சீர் செய்திருக்கிறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கால்குலேட்டர் கொண்டு போயிட்டு சொல்கிறாருன்னா இவர் என்ன அதுக்கு வந்து அவருக்கு என்ன செலவு வைக்கணுமா என்ன? இல்லை, அதுக்கு என்ன பின்னணின்றத தெரியல. எதுக்காக கால்குலேட்டர் கொண்டு போக சொல்கிறாங்க? மேபி ஸ்டூடெண்ட்ஸ் எதாவது கோரிக்கை வச்சுருக்கலாம். தம்பி, நான் தான் சொன்னேன்னா ஒருத்தனை படிக்க விடல, அந்த சூழலை ஏற்படுத்தாமல் வெறும் கால்குலேட்டர் எடுத்து கொண்டு போய் என்ன பண்ண போகிறாங்க? உட்காந்து சொல்லுங்கள், என்ன பண்ண போகிறான்? ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா அதை செய்யாமல் நீங்கள் வந்து சும்மா வந்து அங்கே போய் அதிகபட்சம் அவன் எழுதுனா என்ன எழுதுவான் சொல்லு? நீங்கள் இந்த மாதிரி தியரினா கூட எதாவது எழுதலாண்ணா. அக்கௌண்டன்சி மேக்ஸ் எல்லாம் உட்காந்து எதுவும் பண்ண முடியாதுண்ணா. ஏன் பண்ண முடியாது? அங்கே உட்காந்து அவன் என்ன சொல்லலாம்? எழுதுவான். படித்து சொன்னனே எங்களை படிக்க விடுங்கன்னு, படிக்க விட்டீங்களான்னு எழுதலாம். அதானே எழுதலாம் அதிகபட்சமாக. அதை தாண்டி வேணால் எழுத முடியும். அதை வேணால் எழுதி வச்சுட்டு வருவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். கோவையில் வந்து இந்த கல்லூரி மாணவிக்கு அந்த பாலியல் வன்கொடுமை நடந்துச்சு. ஆனால் நிறைய பேர் அந்த பெண்ணையே டார்கெட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? நிறைய பேர்னா
ஒரு ஒரு சொல் ஜேம்ஸ் வசந்தன்ற இசையமைப்பாளர் அவர் வந்து அந்த பெண்ணை தான் தப்பு, அவன் 11 மணிக்கு அந்த பெண்ணை அங்கே போனான்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பல பேர் அவங்களுக்கு வந்து கண்டனம்லாம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. அந்த பொண்ணை டார்கெட் பண்ணி இப்போ என்ன சார் என்னென்ன பிரயோஜனம்? அந்த பெண்ணை டார்கெட் பண்ணது பெண் சொல்லி டார்கெட் பண்ணுறாங்களா? ஏன்னா பெண்ணுக்கு தானே இங்கே பல கோடி செலவு பண்ணி விஜய் அவர்கள் மீது ஒரு அவதூறை கட்டவிழ்த்து விடுவதற்கான ஒரு தரவு இருக்குன்னு நம்ம செய்தியை பார்த்தோம். ரெண்டாவது, இன்றைக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பெண்ணுக்கான சுதந்திரத்தை தீர்மானிக்கக்கூடியது அந்த உரிமையை உங்களுக்கு எவன் கொடுத்தான்? எத்தனை மணிக்கு எங்கே போகணும் என்ன பண்ணணுன்ற சுதந்திரத்தை அந்த உரிமையில் தலையிடக்கூடிய உரிமை உங்களுக்கு கிடையாது. நீங்கள் போனால் இப்படி தான் இது நடக்கும். எப்படி நீ 11 மணிக்கு அங்கே போனால் இதான் நடக்கும்னாக்கா, அப்போ அவ்வளோ பொறுக்கி பைய, அவ்வளோ குடியார பைய, அவ்வளோ ஐயக்கு பையில தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து வளர்த்து வச்சிருக்கீங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையே விட்டுருக்காரு. என்னன்னா, அந்த சம்பவம் வந்து 11:20 அந்த டைமில் தான் அவனோட அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். 100க்கு போலீஸ் பண்ணோன்னா என்னன்னா 10 நிமிஷத்தில் போலீஸ் வந்திருக்கு. ஆனால் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சது எப்படின்னா 4:30 மணிக்கும். அவர் கேட்டிருக்காரு, 4:30 மணி நேரம் அங்கே உட்காந்து என்ன பண்ணியிருந்தீங்க? கிட்டத்தட்ட 100 பேர் போயிருக்காங்களா, 100 போலீஸ் போயிருக்காங்களாம். ஆனால் 4:30 மணி நேரம் ஆச்சு அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கு. இது வந்து அரசு அந்த போலீஸோட கையாளாத தன்மையை காட்டுதுன்ற மாதிரி அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த விவகாரத்தில் இந்த பெண்ணுடைய பேர், தரவுகள், அட்ரஸ்லாம் வெளியிடப்பட்டீங்க. இந்த பொறுக்கி பைய யாருன்னு சொல்லி இது வரைக்கும் ஏன் இன்னும் அவங்க முகத்தை காட்டல? அதான் காலில் சுட்டு பிடிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு மாதத்துல வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண செய்யப்படும் முதல்வரும் சொல்லியிருக்காரு. கேட்டது பொறுக்கின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? பொறுக்கி தானே, அயோக்கியதானம் பண்ணியிருக்கான் தானே, இவன் தான் அதை செஞ்சான்ற அவனுடைய முகத்தை ஏன் காட்ட மாட்டீங்க? நியாயமான கேள்வி தான். ஏன் காட்டல? எல்லாருமே அதான் கேட்குறாங்க. ஏன் அடையாளப்படுத்தலை அவனை? சமூகத்தில் நீங்கள் பொறுக்கிகளை அடையாளப்படுத்தாமல் அவர்களுக்கு ஒரு போர்வை போட்டு அவங்க முகத்தை மூடி வச்சுக்கிறீங்க. ஆனால் இங்கே பெண் பிள்ளைகளுக்கான அந்த பாதுகாப்பு என்பது பாதுகாப்பும் இல்லை, அந்த பெண் பிள்ளைகளுடைய தரவுகளை வெளியிடக்கூடிய ஒரு ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறதான்றது நீங்கள் மக்கள் கேள்வி வைக்கும் பொழுது ஏன் அதை செய்யலை? அவனுக்கு என்ன முக்காடு போட வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுக்கு? இல்லை, உண்மையிலே சுட்டது அந்த குற்றவாளிங்க தானான்ற கேள்வி சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. முதல்ல சுட்டைங்களான்ற கேள்வியாக இருக்குது. புரியுதுங்களா? சுட்ட மாதிரி நீங்கள் வந்து காலில் கட்டு போட்டு வச்சுட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நீங்கள் இது வந்து பெரிய பெரிய சந்தேகம்லாம் ரொம்ப சிம்பிளாக ஒன்றும் கிடையாது தம்பி. லா அண்ட் ஆர்டர் யார் கையில் இருக்குது, அதை எப்படி நீங்கள் செயல்படுத்துறீங்கிற முறையில் தான் இருக்குது. 6 மாதம் போலீஸவனா என் கையில் கொடுத்துப்பார். நான் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்க ரவுடி பைய, பூரிக்கு பைய, பொம்பளை மேலே கை வைக்கிறவன், கஞ்சா வைக்கிறவன் எல்லாத்தையும் நான் வாஷ் அவுட் பண்ணி காட்டலன்னு வச்சுக்கேன், என்னை யாருன்னு கேளதுக்கப்புறம். ஆனால் இந்த குற்றத்துக்கு எல்லாமே இந்த போதை, இது ட்ரக்ஸ், இதுதான் காரணம். தம்பி, நீங்கள் குற்றத்திற்கு போதை கிடையாது, மொத்தத்தில் ஆட்சியாளர்கள் தான் காரணம். இப்போது உங்களுக்கு ஒரு தரவு நான் சொல்கிறேன் கேளுங்க. உலகில் முதல் நாடாக இளம் வயதினர் புகைப்பிடிக்க தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நாட்டில் மால்தீவ்ஸில். ஓகே. 2007 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தோருக்கு புகையிலை பொருட்கள் வழங்குவது, அவர்களுக்கு விற்பது ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளது. ஒரு அரசாங்கம் ஒவ்வொரு விஷயத்தை இளைஞர்களை பாதுகாப்பதற்கு எப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இது வரைக்கும்? சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா அந்த கரூர் சம்பவம் குறித்து காவல்துறை சொன்ன அறிக்கையை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கோவை காவல் ஆணையர் சரவண சுந்தர், ஓகேங்களா, அவர் சொன்ன பேட்டி வந்து, பாதிக்கப்பட்ட பெண்ணை விமர்சிக்காதீர்கள். கோவையில் பாதிக்கப்பட்ட இளம்பெண் நல்ல உடல் நலத்தில் உள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு உடல் ரீதியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது, உளவியல் ரீதியான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. பாதிக்கப்பட்ட பெண்ணை விமர்சிக்காதீர்கள். எங்கு எந்த நேரத்தில் செல்ல அவருக்கு உரிமை உண்டு. தனி மனித உரிமைக்கு முக்கியத்துவம் அளித்து பாதிக்கப்பட்டவர்களை விமர்சிக்காதீர்கள். ஒரு காவல் உயரதிகாரி சொல்லியிருக்கிறாரு, இந்த பொண்ணை விமர்சித்தவங்களாம் நீயே கண்ணாடி முன்னாடி போய் துப்பிக்க. புரியுதுங்களா? ஜேம்ஸ் வசந்தெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு நீ வந்து இந்த மாதிரி பேசுகிற பொழுது இது நீங்கள் பார்த்துருக்கீங்களாண்ணா? அவர் வந்து இந்த ஸ்கூல் பசங்களெல்லாம் வச்சு நிறைய ஷோலாம் பண்ணுவார். ஆனால் அவரே இந்த மாதிரி பேசுகிறன்றது தான் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஸ்கூல் பசங்களை வச்சு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துவார்ண்ணா அவர். இந்த விஜய் டிவி தனியார் நிகழ்ச்சியில் நிறைய தனியார் நிகழ்ச்சியில் பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் இப்படி ஒரு பேசுகிறது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நிறைய அறிவு சார்ந்த விஷயத்த பேசுகிறவர் அவர். இப்போ எந்த டிவியில் வேலை செய்கிறார் அவர்? இப்போ எந்த டிவியில் இருக்கு? கலைஞர் டிவியா எந்த டிவின்னு தெரியல எனக்கு. ஒரு நபர் எங்கேருந்து பேசுகிறான்றதை நீங்கள் முதல்ல போட்டு பார்த்தா தான் அவன் எதுக்காக பேசுகிறான்னு புரியும். எந்த இடத்துல நின்று கொண்டு ஒருவன் பேசுகிறான் என்பதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவன் எதுக்காக பேசுகிறான்னு புரிஞ்சிடும். அவர் எங்கேருந்து பேசுகிறான்னு உங்களுக்கு புரிஞ்சாலே எதுக்காக பேசுகிறார், யாருக்காக பேசுகிறான்னு புரிஞ்சினோம்னா நீங்கள் அவர்களெல்லாம் புறந்தல்லுங்க. ஏன்னா இவர்கள்லாம் வந்து நேற்று முளைத்த மலையில் முளைக்கக்கூடிய காளான் போல் திடீர்னு முளைப்பாங்க, திடீர்னு வந்து காணாமல் போயிடுவாங்க. தொடர்ச்சியாக களத்தில் நிற்கக்கூடிய நபர்கள் கிடையாது. இந்த கோவை இந்த சம்பவம் குறித்து புரட்சி பேசி வீடியோ வெளியிட்ட சத்யராஜ் எங்கே போனேன், பிரகாஷ்ராஜ் எங்கே போனேன் சொல்லுங்கள் பார்ப்போம். நடிகர்கள், பல நடிகர்கள் பேசுவீங்களா? புரட்சி பேசக்கூடிய மாரி செல்வராஜெலாம் பயங்கரமாக படம் எடுக்கிறேன் மாறி மாறி
எடுக்கிறியா இல்லையா? சமூகத்தில் ஒடுக்கப்பட்டுச்சு, நசுக்கப்பட்டுச்சு, நொட்டப்பட்டுச்சுன்ட்டு ஏன் அதை பற்றி பேசலை? வெற்றிமாறன் ஏன் பேசலை? பா ரஞ்சித் ஏன் பேசலை? உதயநிதி அவர்கள் இப்போ ஏன் பேசலை? அன்பில் மகேஷ் இப்போ ஏன் நீ கம்முன்னு இருக்கிற? படித்து சொன்ன கேட்டிங்களாடான்னு சொல்லிட்டு கேட்க வேண்டியதானே? இன்றைக்கு போய் அந்த பிள்ளைகளை வந்து நீங்கள் நலம் விசாரிக்கக்கூடிய வேலையை ஏதாவது செஞ்சுருக்கீங்களா? அது வரைக்கும் நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கபட நாடகம் ஆடிக்கொண்டு இங்கே துறையில் இந்த பெண்கள் வந்து அப்படியே பொங்கிட்டு வரும். இந்த சர்மிலான ஒரு அக்கா இருக்குது, அந்த கமலஹாசன் கட்சியிலேருந்து ஒரு பிள்ளை வந்துச்சுல, இப்போ திமுகவில் இருக்குல்ல, அந்த பிள்ளை இருக்குது, இந்த மதுவதினு ஒரு பிள்ளை இருக்குது, சத்யராஜ் பொண்ணு, ஐயோ பயங்கரமாக பேசும். அது இந்த குழந்தை ஒன்று இங்கேருந்து அங்கே தவந்து அங்கே போச்சுல, அந்த பிள்ளை. ஏன் நீங்கள் யாருமே பேசலை? பெண்களுக்காக நான் குரல் கொடுப்பேன் எங்கே இருந்தாலும். ஏன் அதுக்கெல்லாம் கேப் தட்ட மாட்டீங்களா? கேட்டுச்சுப்பா. பெண்களுக்காக எது நடந்தாலும் நான் குரல் கொடுப்பேன், ஏன் இதெல்லாம் கிளாப் தட்ட மாட்டீங்களா? ஏன் கை தட்ட மாட்டீங்களா? கேட்டுச்சு. ஒரு வயது தட்டல. இப்போ ஏன் பேசலை நீ? அப்போது இன்றைக்கு உங்கள் ஆட்சியில் ஒரு தப்பு நடக்குதுனாக்கா அதை சுட்டி காட்டி அதை சரி செய்வதற்கான வழிவகை பண்ணணுமே தவிர மொத்த பேரும் உட்காந்துக்கிட்டு கதை சொல்கிறது, எங்களை வந்து கிறுக்க நினச்சிட்டு ஆளாளுக்கு இந்த கோமனன் ஒரு ஆள் பாட்டு பாடி சுற்றுவான்ல, எங்கே போன நீ? இப்போ இந்த திமுக பேசக்கூடிய அப்படியே வர்றிஞ்சு கட்டிட்டு பேசக்கூடிய இந்த பெரிய மிஸ்ஸை சின்ன மிஸ்ஸெல்லாம் வந்துச்சு. அதில் விளக்கு மாற்ற மிஸ்ஸை ஒன்று பேசல, வெட்டணும் குத்தணும் பேசினல, எங்கே போன நீ? 48 மணி நேரம் ஆயிடுச்சு சம்பவம் நடந்து. என்ன பண்ணிகிட்டு இருக்க? மிஸ்ஸுக்கு டை அடிச்சுட்டு உட்காந்துருக்கியா? என்னையா பண்ணிகிட்டு இருக்க? அண்டா குண்டா உருண்டுகிட்டே இன்னொரு ட்வீட் போட்டிருந்தார். என்னன்ட்டு? என்னன்னா, ஏய் ட்விட்டு போடுறதுலாம் இல்லை, பேசுனியா? பேசலாம். தம் கட்டி எல்லா சேனலும் உட்காந்து பேசுறதுல பேசுனியா? என்ன ட்வீட் போட்டாருன்றதை நான் சொல்ல வந்தேன். என்னன்னா, பனையூர்ல வந்து திரு விஜய் அவர்கள் நிக்கலான்ற மாதிரி ஆலோசிக்கப்படலான்ற மாதிரி. இதுக்கு போட்டியா? நான் கேட்ட கேள்வி இதை பத்தி. இது நேராக விஜய் நொட்டுறதுக்கு வந்துடுவேன். இதுக்கு பேசுனியா நீ? பேசல இல்லை. பாரு தம்பி, நான் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அமைதியாக போகணுன்னு ஆசைப்பட்டு நான் அழகாக போய்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் தயவு செஞ்சு வந்து என்னை ட்ரிகர் பண்ணி என் வாயை பிடுங்காதீங்க. இந்த ஊபிஎஸ் பயலுக்கு எதுவுமே இது நல்லது கிடையாது. நான் சொல்லிட்டேன். நான் திரும்பவும் கேட்குறேன், பெண்கள் பாதுகாப்பிற்காக யாருமே பேசாமல் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்த பொழுது யாருமே பேசலை. முதலமைச்சர் இங்கேருந்து அப்படியே கரூருக்கு உடனே விடிய ஓடுனீங்களே டக்குன்னு. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கண்ணில் பார்க்குறீங்களே. ஒரு சம்பவமாக இருந்தால் சரி, ஓகே, ஏதோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லலாம். தொடர்கதையாக நடந்து கொண்டே இருக்கும் பொழுது யாருமே பேசாமல் இருக்கிறீங்கன்னும் பொழுது இதுக்கு தான் சொல்கிறேன். ஏன் உங்களை இங்கேருந்து வீட்டில் இந்த 2026 உங்களை இங்கேருந்து விரட்டணும்னு சொன்னாக்கா, யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழலில் ஒன்று இந்த மாதிரி உடைமைகளை பறி கொடுக்குறோம். நம்ம வந்து இன்றைக்கி கிரிக்கெட்டில் ஜெயிச்சு உலகக்கோப்பை வென்றார்கள் பெண்கள், கபடியில் ஜெயிச்சு தங்கக்கோப்பை வென்று வந்தாலும் சரி, நம்ம ஊரில் என்னமோ அவர்கள் உடைகளை கலைந்து அவர்களை வந்து உருகுலைக்கக்கூடிய வேலை தான் செஞ்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கு அதே பக்கம் தூய்மை பணியாளர்கள் தற்கொலை பண்ணுவதற்கு மெரினா பீச்சுக்கு போகிறாங்க. நம்ம பொழுது ஆட்சியின் காட்சி இந்த இதெல்லாமே வந்து சாட்சினும் பொழுது திமுக 2024 விரட்டப்படும். திரும்பவும் டிவிகே வைசஸ் டிஎம்கே தான் களத்தில். உங்களை வீழ்த்துவது என்பது உறுதி. நீங்கள் எதிர்க்கட்சி வரிசையில் கூட வந்து அமராமல் இருப்பதற்கான வேலையைத்தான் இனி அடுத்த வட்டமாக நம்ம வந்து மேற்கொள்ள போகிறோம். ஆளுங்கட்சி இன்னொரு 10 வருஷத்துக்கு வாய்ப்பு கிடையாது. 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வை பற்றி நம்ம நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம்ண்ணா. நன்றிண்ணா. நன்றி தம்பி.